இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் தர முயன்ற வழக்கில் டெல்லி காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அதில் தினகரன் பெயர் இடம்பெறவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது மூத்த செய்தி ஆசிரியர் செந்தில்வேலிடம் கேட்கலாம். செந்தில்வேல், டெல்லி காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில தினகரன் பெயர் இடம்பெறவில்லை. இந்த விவகாரத்தை அரசியல் ரீதியா நாம எப்படி பார்க்கலாம்? இந்த வழக்கில் ஏற்கனவே இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரில் கூட குற்றவாளியாக அவருடைய பெயர் சேர்க்கப்படவில்லை, டிடிவி தினகரனுடைய பெயர் சேர்க்கப்படவில்லை என்ற செய்திகள் வெளியாகிருந்தது. இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே புதிய தலைமுறை அதை சொல்லி வந்தது. குற்றப்பத்திரிகை இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் டிடிவி தினகரனுடைய பெயர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை புதிய தலைமுறை சொல்லி வந்தது. அதேபோல் சில நிமிடங்களுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தீஸ் ஹசாரி நீதிமன்றத்தில். அங்கே டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் டிடிவி தினகரனுடைய பெயர் இடம்பெறவில்லை. இடைத்தரகராக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் குற்றவாளியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய சுகேஷ் சந்திரசேகரனுடைய பெயர் மட்டுமே இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்பில், குறிப்பாக டெல்லி காவல்துறை தரப்பில் சில செய்தி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலில் மேலும் கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. அவற்றில் டிடிவி தினகரனுடைய பெயர் இடம்பெறக்கூடும் என்பதாக அவர்கள் செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் ஏன் டிடிவி தினகரன் பெயர் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது தான் அரசியல் மையத்தில் பிரதான கேள்வியாக எழுகிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவாளர்கள் இன்று காலை முதலே இந்த செய்தி வெளிவர தொடங்கியதிலிருந்தே அதை ஒரு கொண்டாட்டமாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பட்டாசு வெடித்து ஒரு கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். இதில் அரசியல் ரீதியாக இதில் என்னென்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களோடு நாம் இணைந்து பயணிக்கலாம். திரு ஷாம், வணக்கம். இந்த இரட்டை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்ட வழக்கில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை அப்படிங்கிறத சட்ட ரீதியிலான, என நீங்கள் ஒரு வழக்கறிஞரும் கூட, சட்ட ரீதியிலான பார்வையில் எவ்வாறு அணுகுவது, அரசியல் ரீதியிலான பார்வையில் எவ்வாறு அணுகுவது அப்படிங்கிறத சொல்லுங்க. பொதுவாக லஞ்ச வழக்குகளிலே சட்ட ரீதியாக பார்த்தார் தேர் ஷுட் பி எ கிவர், தேர் ஷுட் பி எ டேக்கர். அதாவது பெறுபவரும் இருக்க வேண்டும், கொடுப்பவரும் இருக்க வேண்டும். முதலிலேயே இந்த வழக்கிலே கொடுப்பவர் யார் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் பெற்றவர் யார் என்பதை அவர்கள் கூறவே இல்லை. ஸோ தேர் வாஸ் நோ டேக்கர். அப்படி இருக்கும்போது அந்த எஃப்ஐஆர் நிலைக்காது என்பதை பல்வேறு அரங்கங்களிலே, உங்கள் தொலைக்காட்சி அரங்கத்திலே கூட நான் கூறியிருக்கின்றேன். அதுபோலவே இன்றைக்கு குற்றப்பத்திரிகையிலே அவரது பெயர் இல்லை. ஆனால் டெல்லி போலீசார் விரும்பி இருந்தால் போலியாக குற்றப்பத்திரிகையிலே பெயரை சேர்த்து மேலும் கொஞ்ச நேரம் வழக்கை இழுக்கடித்து 2-3 ஆண்டுகள் கழித்தோ அல்லது ஓராண்டு கழித்தோ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று போட்டு கூட இதை செய்யலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்கள் நேரடியாகவே திரு தினகரன் அவர்களுக்கு ரிலீஃப் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை பிஜேபி தான் அதிமுகவின் பிக் பாஸோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் திரு ஷாம், கூடுதலாக அடிஷனல் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்படும். அதில் டிடிவி தினகரனுடைய பெயர் இடம்பெறும் அப்படிங்கிற, அவருக்கு கிளீன் ஷீட் கொடுக்கப்படல என்று வெளியாகக்கூடிய தகவல்களை நாம் எவ்வாறு அணுகுவது? அதாவது இப்போது கொடுப்பவர்கள் மத்திய சர்க்கார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், டெல்லி போலீஸ் என்பது மத்திய உள்துறையின் நேரடி கட்டுப்பாட்டிலே வருகிறது. அந்த ரிலீஃபை பெற்றவர் தினகரன். ஸோ பெறுவதற்கு அவர் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை சூசகமாக கூறியிருக்கிறார்கள். அப்படி கொடுக்க தவறினால் மீண்டும் ஒரு முறை கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதிலே அவர் பெயரை சேர்த்து விடுவார்கள் என்ற ஒரு வகையான ஒரு மிரட்டல் தெரிகிறது என்றுதான் நான் ஐயப்படுகிறேன். நீங்க உங்களுடைய ஐயத்தோடு நீங்க தொடர்ந்து இணைந்திருங்க. இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை தொடர்பாக கூடுதல் தகவல்களையும், இனி தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையை யார் யார் பெயர் இடம்பெறக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்முடைய செய்தியாளர், டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், வணக்கம். இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றப்பத்திரிகையில் டிடிவி தினகரனுடைய பெயர் இடம்பெறவில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல கூடுதலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதில் டிடிவி தினகரனுடைய பெயர் இடம்பெறும் என்று டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கிறது செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. அது குறித்த உங்களுடைய கருத்து, அங்கிருக்கக்கூடிய செய்திகள் என்ன ஹனிகுமார்? அதாவது இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் இன்றைக்கு
குற்றப்பத்திரிகை டெல்லி காவல்துறை தாக்கல் செய்திருக்கிறது. எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள வழக்கு பதிவு செய்த பிறகு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்றது விதி. சிவில் கேசஸாக இருந்தால் 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. கிரிமினல் கேசஸாக இருந்தால் 90 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இது கிரிமினல் கேஸ் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு டெல்லி காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி இதில் முதல்ல டெல்லி காவல்துறை வழக்கை பதிவு பண்ணாங்க. ஜூலை 16ஆம் தேதியோட அந்த 90 நாள் காலக்கெடு முடியுது. அதன் அடிப்படையில் 90 நாட்கள் முடியுது அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு இந்த சார்ஜ் ஷீட் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே எந்த ஒரு வழக்கிலையுமே முதல்ல தாக்கல் செய்யப்படுகின்ற அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு பேர் மெயின் சார்ஜ் ஷீட், அதுதான் முதல் குற்றப்பத்திரிகை. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காவல்துறை நீங்கள் சொல்வது போல நாங்கள் பின்னால் சேர்ப்போம் அப்படி சொல்லவில்லை. இன்றைக்கு சுகேஷுக்கு எதிராக மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 90 நாட்கள் முடிகிறது. அப்படி அதற்குள்ளாக நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் வாங்கி விடுவார்கள். மற்றவர்கள்லாம் ஏற்கனவே ஜாமீன் தான் வெளியே இருக்கிறார்கள். எனவே அவருக்கு ஜாமீன் வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறோம். மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது பின்னர் நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்க இந்த சார்ஜ் ஷீட் என்பது மெயின் சார்ஜ் ஷீட். இதற்கு பிறகு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் என்று சொல்வார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதே ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மாறன் சகோதரர்களுக்கு எதிராக முதல்ல மெயின் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது கோர்ட்டில் சிபிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் ப. சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டவருக்கு எதிரான தொடர்பு குறித்து விசாரித்து வருகிறோம். அந்த வழக்கு பற்றி பின்னர் நாங்கள் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை 1 வருடம் ஆகிவிட்டது. இதுவரை எந்த குற்றப்பத்திரிகையும் அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்படவில்லை. கீழ் நீதிமன்றத்திலே மாறன் சகோதரருக்கு எதிரான அந்த முதல் குற்றப்பத்திரிகையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். ஆக இந்த வழக்கை நம்ம இப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. போதிய ஆதாரம் இல்லை என்பதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. தற்போது அதாவது முதல் குற்றப்பத்திரிகை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பின்னால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரனோ அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவோ அல்லது இடைத்தரகர்களுக்கு மீது இது தாக்கல் செய்யப்படுமா என்பது குறித்து நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஹனிகுமார், மிக விரிவாகவே சொன்னீங்க. கூடுதலாக சில வழக்கினுடைய விவரங்களோடு நீங்கள் இந்த செய்தி அணுகுனீங்க. அது இன்னும் கூடுதலாக இந்த வழக்கை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவானதாக இருந்தது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஹனிகுமார். அந்த இடத்துல இருந்து திரு ஷாம், அவர் நம்முடைய செய்தியாளர் ஹனிகுமார் சொன்ன மாதிரி இதில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முதல் குற்றப்பத்திரிகையில் அவருடைய பெயர் இடம்பெறாத நிலையில் அந்த வழக்கில் அவர்கள் முதல் குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது வரை அதை நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை இதில்? இல்லை, இந்த வழக்கு அடிப்படையில் தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கு, அதான் குற்றச்சாட்டு. இதில் சுகேஷ் என்பவர் கைது செய்யப்படுகிறார். அவரிடமிருந்து புது பணம், அதாவது ரூபாய் நோட்டு மதிப்பிழப்புக்கு பிறகு வந்த பணம் கோடிக்கணக்கிலே பிடிபடுகிறது. அப்படி பிடிபடும் போது அது ஒரு மிகப்பெரிய வழக்காக மாறிவிடுகிறது. அதில் பல்வேறு துறைகள் இணைகின்றன. அப்படி எதுவுமே தினகரன் வீட்டிலிருந்தோ அல்லது தினகரனிடமிருந்தோ அல்லது அவரது நண்பர் மல்லிகார்ஜுனிடமிருந்தோ பிடிபடவில்லை. எனவே வழக்கு ஆரம்பத்திலேயே நீர்த்து போய்விட்டது. ஒன்று. இரண்டாவது, 120B என்கின்ற அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி, கூட்டு சதி, அந்த பிரிவை முதலிலே எஃப்ஐஆரில் சேர்த்திருந்தார்கள். அதனால்தான் இந்த 90 நாள் என்கின்ற அந்த காலக்கெடு வருகிறது. கிரிமினல் கூட்டு சதிக்கு எப்போதுமே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்க வேண்டும். ஒரு நபரே தனக்குத்தானே சதி செய்ய முடியாது அல்லவா? எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் சுகேஷோடு சேர்த்து தினகரனையும் மல்லிகார்ஜுனனையும் அந்த வழக்கிலே இணைத்திருந்தார்கள். அப்படி இணைத்திருக்கும் போது இப்போது 120B அதற்கு மட்டும் தனியாக கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யலாம். அதற்கு சட்டத்திலே வழி இருக்கின்றது. ஏனென்றால் நாம் பெறுபவர் இல்லாவிட்டாலும் பெறுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டோம், அதற்காக நாம் சுகேஷோடு கிரிமினல் கூட்டு சதி செய்தோம் என்கின்ற ரீதியிலே வழக்கை எடுத்து போகலாம். ஆனால் இது அரசியல் ரீதியாக தொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த அளவில் தான் இதை பார்க்கிறேன். காரணம், முதலிலேயே இந்த ஆர்கே நகர் தேர்தல் ரத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு அதற்கு முன்பே போய்விட்டது. ஆர்கே நகர் தேர்தல் ரத்துக்கு முன்பாகவே இரட்டை இலை முடங்கிவிட்டது. அதற்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தல் ரத்தாகிவிட்டது. இவ்வளவுக்கும் பிறகு முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெற முயற்சித்தால் அந்த ஆர்கே நகர் தேர்தல் எப்போது நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலையிலேயே அந்த வழக்கு ரொம்ப சந்தேகத்திற்கிடமான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. வழக்கே நடந்திருந்தால் கூட சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்குத்தான் நீதிமன்றம் கொடுத்திருக்கும். வழக்கு நடந்திருந்தாலும் இவர்கள் விடுதலை தான் பெற்றிருப்பார்கள். ஆனால் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று அறிக்கை தாக்கல் செய்யாத வரை எப்போது வேண்டுமானாலும் இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யலாம். நமது டெல்லி நிருபர் கூறியது போல அந்த குறிப்பிட்ட கால கெடுவுக்குள்
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற நிபந்தனை இருப்பதா? ஆனால் ஏற்கனவே மற்றவர்கள் ஜாமீன் பெற்று விட்டார்கள். அந்த இடத்துல மட்டும்தான் ஜாமீன் கிடைக்கவில்லை. திரு ஷாம், ஏற்கனவே நீங்க இதில் இருக்கக்கூடிய சில அரசியல் ரீதியிலான பார்வையும் உங்களுடைய பார்வையும் கூட பதிவு செய்திருந்தீங்க. இந்த இடத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அஇஅதிமுக தன்னுடைய ஆதரவை பாஜக நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளருக்கு அறிவித்திருக்கிறது. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்ற முடிவை இன்னும் எட்டப்படாத நிலையில் இது ஒரு விதமான நகர்வுகள், டெல்லியினுடைய நகர்வுகள் இவ்வாறு இருக்க, கர்நாடகத்திலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏன்னா கர்நாடகத்தில் பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கக்கூடிய சசிகலாவிற்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவதற்காக 2 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறைத்துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை எவ்வாறு அணுகுவது? திரிஷா, ரெண்டுமே செந்தில், ரெண்டுமே லஞ்ச வழக்கு தான். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா லஞ்ச குற்றச்சாட்டு தான், வழக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டிலுமே பெறுபவர் கொடுப்பவர் ரெண்டுமே கிளியரா இல்லை. ஆக ஒரு அலிகேஷனா தான் இது ஆரம்பத்திலிருந்தே வருது. ஆனால் ஒரே நேரத்தில் தினகரனுக்கு ரிலீஃப் தராங்க. ஆனால் சசிகலாவுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்காமல் பிரஷர் ஆகுது. சசிகலாவோட பெட்டிஷன் இப்போ பெண்டிங். அது நிறைய பேர் அது மறுசீராய்வு மனுன்னு சொல்றாங்க. அது மறுசீராய்வு மனு அல்ல, மறு ஆய்வு மனு தான். அதாவது ரிவிஷன் பெட்டிஷனுக்கும் ரிவ்யூ பெட்டிஷனுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். ரிவிஷன் பெட்டிஷன்னா மறு சீராய்வு மனு, ரிவ்யூ பெட்டிஷனா மறு ஆய்வு. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பின் மீது மறு ஆய்வு செய்க என்கின்ற ஒரு பெட்டிஷன், ஒரு மனு. இந்த மனு மீது இப்போது சசிகலாவுக்கு ரிலீஃப் கிடைக்காது. ஏனென்றால் அந்த நீதிபதிகளே கூட பயப்படுவார்கள். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள், சசிகலா மீதான இந்த குற்றச்சாட்டு வெளியே வந்தவுடன் தரப்பிலிருந்து அதற்கு எந்த மாற்று கருத்துமே வரவில்லை. திரு ஷாம், நான் என்னுடைய கேள்வியோடு நம்ம சுருக்கமாக நிறைவு செய்யலாம் இந்த அமர்வை. என்னுடைய கேள்விங்கிறது இதுல காங்கிரஸ் அணுகுமுறை அப்படிங்கறத எப்படி எடுத்துக்க முடியாது, காங்கிரசினுடைய அணுகுமுறையாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன் வச்சிருந்தேன். அந்த அரசியல் பார்வையோடு மிகச் சுருக்கமாக உங்களுடைய கருத்து. இல்ல, காங்கிரஸோட அணுகுமுறையா எடுத்துக்கலாம். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் நாமினியை முதல்ல அறிவிச்சது அவங்க தான். கோபாலகிருஷ்ண அவங்க அறிவிச்சிருக்கிற கேண்டிடேட் நம்மூர் கேண்டிடேட் மாதிரி. அவரு நம்ம ராஜாஜிக்கு அவரும் நெருங்கிய உறவினராக மாறிடுறாரு, மகாத்மா காந்தியோட உறவினராக மாறிடுறாரு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் நியாயமாவே நம்ம எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடணும். திமுக, காங்கிரஸ், அதிமுக எல்லாரும் உட்பட அப்படிதான் அதோட நிலவரம். அதனால அப்படி போட மாட்டார்கள், நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த விஷயம் தான் அது. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் பிஜேபி எந்த கேண்டிடேட் போட்டாலும் அதை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இதன் மூலமாக தரப்பட்டிருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன். சரி, நன்றி திரிஷாம். உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இந்த செய்தி தொகுப்பில் எங்களோடு இணைந்தீர்கள். ஹனிகுமார், உங்களுக்கும் நன்றி. டெல்லியில் இருந்து கூடுதல் தகவல்களை இந்த வழக்கின் தொடர்பாக அளித்தீர்கள். நன்றி.